வணக்கம் உங்கள் பெட்ட மார்க்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்கமிங் வயர் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து டெம்பரரியாக சார்ஜிங் பண்ணி எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இன்கமிங் வயர்லாம் இழுத்து பர்மனெண்ட் ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ இந்த எர்த் ஒர்க்கிங் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு வந்து இன்கமிங் ஸ்டார்டிங் தான் பண்ணலாம்னு சொல்லி வந்திருந்தோம். ஸோ இன்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லிஸ்ட் கொடுத்துரும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாமே வாங்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீட்டு வரைக்கும் என்ன கிலோவாட் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ என்னென்ன யூசேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 கிலோவாட்டுக்கு மேலே வருது. ஸோ அதனால் 10 ஸ்கொயர் வந்து காப்பர் ஒயரில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒயரிங் எல்லாமே டோட்டலாக வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னராக இருக்குது. ஸோ டிபி பாக்ஸ் எல்லாமே ஒரு கார்னராக இருக்குது. ஸோ இது அவுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 பைப் போட்டிருக்கோம். ஸோ அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெபிலைசர் வருது. ஸோ அது இல்லாமல் யூபிஎஸ் லைனு, அது இல்லாமல் மோட்டர், பம்போட மோட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே இடத்துல பிளான் பண்ணியிருக்காங்க. பம்போட சாட்டர் லைனு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லா ஒர்க்கிங்குமே இந்த இபி ஒர்க்கு எல்லாமே டோட்டலாக இதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, இபி ரூமாக அது கன்வெர்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைன் எல்லாமே இங்கே கொண்டு வந்து விட்டாச்சு. ஸோ உள்ள வந்து நம்ம எம்சிபி கண்ட்ரோல் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஸோ மீதி எல்லாமே அவுட் கோயிங் லைன் எல்லாமே இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. ஸோ இந்த 1.5 பைப் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சேம்பர் கொடுத்து சேம்பர் வந்து நம்ம இன்கமிங் டேட்டா கொண்டு போயாச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி இன்கமிங் வயர் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது இல்லாமல் சப் ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து அவுட்புட் லைனை நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அது இல்லாமல் நமக்கு சென்சார் மூலியமாக கட் ஆகிற மாதிரி ஃப்ளோட் லைனும் கேட்டிருந்தாங்க. ஃப்ளோட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1 ஸ்கொயர் 3 கோர் வயர் வாங்கியிருக்கோம். ஸோ அது தனித்தனி வயராக போகலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 கோர் வயரே வாங்கி வந்து கொடுத்துருங்க. 2 பேரை நம்ம கொண்டு போய் மேலே டேங்க் மேலே விட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோட லைனு ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்சாரோட இந்த ஃப்ளோட்டோட லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வயர் எல்லாமே லிஸ்ட் கொடுத்தாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வாங்கி வந்துட்டாங்க. ஸோ இந்த சப்பர் ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் அவுட்புட் கொண்டு போக போகிறோம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சேம்பர் வழியாக கொண்டு போய் சேம்பர்லேருந்து நம்ம அவுட்புட் எல்லாமே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் பிளான் பண்ணிட்டோம். ஸோ இன்கமிங் முடிச்சாச்சு. அடுத்தது இந்த ஃப்ளோட் வயர் ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சப்பர் ஸ்டார்டரோட லைன் எல்லாமே கொண்டு போயிடலான்ட்டு இந்த லைன் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது இல்லாமல் நீர்மூழ்கி மோட்டருக்கு லைன் கேட்டிருந்தாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன யூசேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ஓவராலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலைசர் ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ அது இல்லாமல் ஃபேஸ் செலக்டர் ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ ஃபேஸ் செலக்டர் வந்து நம்ம வந்து ரோட்டரிக்கு பதிலாக அந்த ஃபேஸ் செலக்டர் கொடுக்க போகிறோம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீதி சப்பர் ஸ்டார்டர், நீர்மூழ்கி மோட்டரோட ஸ்டார்டர் அது எல்லாமே இந்த இடத்துல தான் ஃபிட்டிங் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மோட்டரோட அவுட்புட் லைன் எல்லாமே இந்த ஃப்ளோட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அவுட்டில் எல்லாமே பைப் அடிச்சு வந்து மேலே எல்லாமே லைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மோட்டருக்கு அவுட்புட் கொடுத்துட்டா ஸோ இந்த ஒர்க்கிங் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அது எல்லாமே சர்வீஸ் ஒர்க்கு தான் பெண்டிங் இருக்குது. சர்வீஸ் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கோம். ஸோ இன்கமிங் லைன் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.